கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனத்தின் சத்தியங்களை என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வசனத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். அதை நம்ம வாசிக்க கேட்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷத்துல வசனம் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு விவரமா பார்க்க போறோம். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இந்த ஒரு வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் ஸ்நானன் சொன்னாரு. அவருடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கும் போது, அதாவது தன்னுடைய வேலையாகி ஆயத்தப்படுத்துறதுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவோட வழியை, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்ற வனாந்தரத்தின் சத்தமாக இருக்கிற யோவான் ஸ்நானனுடைய வேலையில இத அவர் என்ன சொல்றாரு, இந்த வசனங்களை சொல்றாரு. எந்த வசனம் அப்படின்னா, நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப யோவான் ஸ்நானன் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தான்னா, ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு, அதாவது தண்ணீரினால் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். இப்பொழுது உள்ள சபை மக்கள்லையும் நம்ம எப்படிதான் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் அப்படின்னா, வெறும் ஜலத்தினால், அதாவது தண்ணீரினால் தான் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவியினால் கொடுக்கிறாரு. இப்ப யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்நானம் எதன் அடிப்படையில இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு அப்படி ஒரு ஞானஸ்நானத்தை யோவான் ஸ்நானன் அப்ப நடத்தியிருந்திருக்காரு. ஆனா இயேசு கிறிஸ்துவோட ஞானஸ்நானம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லனா, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்றாரு. இத அப்படியே இப்ப உள்ள காலகட்டத்துல பாருங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அன்னைக்கு எப்படி யோவான் ஸ்நானன் வெறும் ஜலத்தினால கொடுத்தானோ அதே மாதிரியே இன்னைக்கு நம்ம சபைகள்ல வெறும் தண்ணீரினால, என்ன பேருக்கு மட்டும் பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படிங்கிற பேரை மட்டும் வைத்து ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஆனா உண்மையிலேயே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்ன, பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் என்ன அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதலே இப்பொழுது என்ன இருக்குது, தவறாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, வரங்களை வைத்துக்கொண்டு பரிசுத்தாவினால நாங்க நிரப்பப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. வரங்கள்னா அதுலயும் முக்கியமான வரம் அந்நிய பாஷை வரம். இதுதான் அபிஷேகம்னு சொல்லிட்டு பரிசுத்தாவினால நாங்க நிரப்பப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெறுவது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு ஒரு நல்ல ஒரு அதாவது சான்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்நானம் எப்படி மனம் திரும்பி அதை தேவனுக்கு பின்னால போறதுக்கு ஏதுவாக இருந்துச்சோ அதே மாதிரின்னு சொல்றதோட அதை விட பல மடங்கு நமக்கு ஒத்துழைப்பாக இருக்க போகிறவர் தான் யாரு, பரிசுத்தாவியானவர். அப்ப பரிசுத்தாவியால ஞானஸ்நானம் பெற்றோம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவருடைய சாயலாக, ஒத்த சாயலாக நம்ம மாறுவதற்கு என்னென்ன பரிசுத்தாவி நமக்கு மேல செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் செய்வார். அதற்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விட்டாலே அவர் நம்ம என்ன பண்ணிடுவாரு, அவருடைய ஆவிக்குள் நம்மை முத்திரை போட்டு விடுவார். அப்ப என்று நாம் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக மனதார அவர் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டென்று என்று முழுமையாக நம்பிங்கிறதோட விசுவாசிச்சு அவர் பின்னால போகணும் அப்படின்ட்டு வாஞ்சையோட யார் இருக்காங்களோ அவர்கள் தான் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட முடியும். அதை விட்டுட்டு இவர்கள் என்னை கூட்டிட்டு போனாங்க சர்ச்சுக்கு, இல்ல வேற ஏதாவது ஒரு உலக காரியத்துக்காக நான் கிறிஸ்தவனாக மாற போறேன், கல்யாணத்துக்காக நான் ஞானஸ்நானம் எடுக்க போறேன், வேலைக்காக ஞானஸ்நானம் எடுக்க போறேன், இந்த சபைக்கு வந்தா எனக்கு ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவேன், என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, இல்ல என் ஃப்ரெண்டுக்காக நான் இங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறது உண்மையான ஞானஸ்நானமும் கிடையாது, அது பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றவர்களும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா போதகர்களுக்காக ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஏன் எடுக்கலைன்னா போதகர் திட்டிடுவாரு, இல்ல நம்ம சுத்தி உள்ளவங்கள ஏதாவது நினைச்சிருவாங்க அப்படிங்கிறதும் எப்படிப்பட்டதுன்னா பொய்யானது, போலியானது. உண்மையிலேயே தன் மனதில் வாஞ்சையாக இருந்து தாகமாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் பின்னால எப்படி போகணும், வாழணும், அவர் மாதிரியே வாழணும். இந்த உலகம் நமக்குரியதல்ல, இது நமக்குரிய குடியிருப்பு கிடையாது, பரலோகத்திலே நமக்கு குடியிருப்பு இருக்கின்றது அப்படின்னு நினைச்சிட்டு எவன் ஒருவன் அவர் பின்னால தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து செல்லணும்னு வாஞ்சையா இருக்கிறானோ அவன்கிட்ட கட்டாயம் இயேசு கிறிஸ்துவானவர் யார் மூலமா வச்சு ஞானஸ்நானம் கொடுப்பார், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். நம்ம இத்தனை நாளா கேட்டிருப்போம் பிரசங்கம். எப்படி கேட்டிருப்போம் அப்படின்னா,
இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாகவும், நம் பாவங்களை எல்லாத்தையும் சிலுவையில் அறைந்து விட்டார், நம்முடைய தரித்திரங்களை சிலுவையில் அறைந்து விட்டார், நம்மளுடைய சாபங்களை அறைந்து விட்டார், பிசாசை ஜெயிச்சு விட்டார், இப்படிங்கிறத பழைய அதாவது அடிப்படையான அஸ்திபாரமான போதகத்தையே போட்டு 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 என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் அப்படிங்கிறத இதோட முடிச்சிருவாங்க. இது எல்லாமே என்னன்னா இயேசு கிறிஸ்து செய்த கிரியை, அதாவது பிதா ஒரு கிரியை செய்வதற்காக ஒரு இயேசு கிறிஸ்துவை நியமித்து அவர் செஞ்சு முடிச்ச கிரியை. இதற்கு நம்மள என்ன பங்கு இருக்கு அப்படின்னு யாருமே பேசுறது கிடையாது. நம்மளை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னா, நம்ம எல்லா பாவமும் செஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் அவர் மன்னிச்சிட்டாரு, எல்லாத்தையும் சிலுவையில் அரைஞ்சிட்டாரு, நம்முடைய நோய்களை அறைந்து விட்டார், நம்முடைய சாபங்களை அறைந்து விட்டார், நம்ம பிசாசை ஜெயிச்சு விட்டார் நம்மிடம் இருந்து அப்படின்ட்டு ஒரு போலியான மாயையான ஒரு வெற்றியை நம்ம இருதயத்தில் திணிச்சு நம்மள்கிட்ட இருந்து தேவனுக்கு என்ன வேணும், நாம் தேவனுக்குள் எப்படி போகணும், தேவன் என்னில் எப்படி கிரியை செய்வதற்கு நாம் எப்படி இடம் கொடுக்க வேண்டும், நாம் அவர் பின்னால எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு பகுதியையே விட்டுருவாங்க. செஞ்ச பகுதியாகிய அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய மாபெரும் கிரியையாகிய பிரதான ஆசாரியனாக இருந்து அனைத்தையும் முடிவு வேலைகளையும் செய்து முடித்து நம்மை எப்படின்னா அவருக்கு பிள்ளைகளாக்கி இருக்காரு, அந்த கிரியை மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யாருமே எங்கேயுமே பேசுறது ரொம்ப அரிதாக இருக்கிறது இந்த காலத்துல. அப்படி இருக்கும்போது இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தையும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இத ஏதோ ஒரு வரமாகவும் ஏதோ ஒரு அடையாளமாக தான் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு. ஆனா இயேசு கிறிஸ்து வெறும் அவர் சிலுவையில் அறையப்பட்டு நம் பாவங்களை சுமப்பதற்காக மட்டும் வரல, அதை விட மாபெரும் கிரியாக நம்மில் செயல்படுத்த போவதற்காக எந்த கிரியைக்காக அவர் வந்தார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியால் நமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக தான் வந்திருக்கார். இது அடுத்த அவருடைய கிரியை. ஏன்னா அது வரைக்கும் அவர் மகிமைப்படாதிருந்ததனால் அவர்களுக்கு பரிசுத்தாவி அருளப்படவில்லை அப்படின்னு நம்ம வசனம் வாசிக்கிறோம். அப்ப அவர் மகிமைப்பட்ட பிறகு, எப்படி மகிமைப்பட்ட பிறகு, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்த பிறகு எப்படி இயேசு கிறிஸ்துவை அதாவது உண்மையான வசனத்திற்காக கொன்றார்களோ, மீண்டும் யார் அதே இயேசு கிறிஸ்துவை எவன் தன் இருதயத்தில் வைத்து விசுவாசித்து அவர் பின்னால் போக வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்குள் ஜீவ ஊற்றாகிய அந்த பரிசுத்தாவியை அவர் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்ப ஈஸியாக எளிதாக யாருக்கு வேணாலும் இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுவதற்கு இங்கு நமக்கு என்ன இருக்குது, ஏதுவாக அமைந்துவிட்டது. இப்படிப்பட்ட மாபெரும் கிரியை செய்வதற்காக தான் இவர் சிலுவையில் அறையப்பட்டார். பாவங்கள் எல்லாம் சுமந்தார் தான், அது உண்மைதான், அது நம்ம கம்மியா சொல்ல முடியாது. ஆனா அதை மட்டுமே நம்ம சொல்லிட்டு அதுக்கடுத்து உண்மையிலேயே செய்ய போகிற வேலையை செய்து கொண்டிருக்கிற வேலையாகிய இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை மட்டும் யாருமே என்ன பண்றதில்ல, முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்படியே முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதை தவறான புரிந்து கொள்ளுதல் மாதிரி தான் எப்படி போயிட்டு இருக்கு, அந்த புரிந்து கொள்ளுதல் போயிட்டு இருக்கு, அதாவது அந்த ஞானஸ்நானம் போயிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ அதாவது அபிஷேகம்ங்கிறது எவ்வளவு ஒரு புனிதமான வார்த்தை, அந்த வார்த்தைக்கு இப்ப எப்படி இருக்குதுன்னா அதுக்கு ஒரு அர்த்தமே மாறி போன மாதிரி இருக்குது. அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய அபிஷேகத்தினாலும் முழுவதுமாக நிறைந்து அப்படியே அவருக்கு ஒத்த சாயலாக வாழ்ந்து அவருக்கு சாட்சி கொடுத்து வாழ வேண்டியதுதான் எது, பரிசுத்தாவியோடைய ஞானஸ்நானமாக இருக்குது. இன்னும் சொல்ல போலாம் அப்படின்னா, பரிசுத்தாவி நம்மள்ட்ட எப்படி கிரியை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம்னா நம்மில் பரிசுத்தாவி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். எப்படி அப்படின்னா, அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு யோவான் 14வது அதிகாரத்துல சொல்றார். எப்படி சொல்றாரு, அவர் அதாவது தேற்றரவாளன் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் 16வது அதிகாரத்துல 8வது வசனத்துல என்ன சொல்றான்னா, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்மில் நடந்து ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நமக்குள்ளும் பரிசுத்தாவி இருக்கிறார். இன்னொரு பேர் என்ன சொல்றாரு, தேற்றரவாளன் சொல்றாரு. அப்ப தேற்றரவாளன் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா,
நம்மளை கீழே விழுந்தாலும், அதாவது இந்த உலக காரியங்களையோ இந்த உலகத்திலேயோ நம்ம கீழே விழுந்தாலும் எழுப்பி விட்டு இன்னும் பல பிசாசுகளின் சூழ்ச்சிகள் இருந்து நாம் விழுகாமல் நம்மை தேற்றி நம்மளை என்ன பண்ணுவார், அவருக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பார். அதை விட்டுட்டு அவருடைய வரங்கள்ல ஏதாவது ஒன்றை வச்சுக்கிட்டு இது இருக்கிறதுனால குணமாக்கும் வரம் இருக்கா, உடனே அவங்களுக்கு பரிசுத்தாவி இருக்குன்னு அர்த்தம். இதை பிசாசை விரட்டுறாங்களா, இதை விட பெரிய வரம் எப்படி, அந்நிய பாஷை அது பேசுகிறாங்களா, பரிசுத்தாவி அப்படியே இருக்குன்னு அர்த்தம். ஆனால் பேசுறது சபையில் அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆனால் வெளியில் என்ன பேசுவாங்க, காதிலே கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. எப்படி ஒரே ஊற்றிலேருந்து 2 வரும் அப்படின்னு யாக்கோபே கேட்கிறார். அப்படி இருக்கும்போது இது எல்லாம் எப்படி எதில் போய் சேராது, பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தில் போய் சேராது. ஞானஸ்நானம்னா என்ன, ஞானத்தினால் நிறைந்து குளிக்கிறது தான் ஞானஸ்நானம். அது எப்பேற்பட்ட ஞானம் அப்படின்னா பரிசுத்தாவின் ஞானம். பரிசுத்தாவின் ஞானம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வசனத்துல தான் இருக்கு. எவன் ஒருவனுக்கு இந்த வசனத்தில் தேறினவராக இருக்கிறானோ, அந்த வசனத்தை எப்ப அவன் கேட்கிறானோ அப்ப எப்படி ஆயிருக்கான், பரிசுத்தாவினால் அவன் முத்திரை போடப்பட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத பேதுருவே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டார். அதனால நம்ம இந்த போலித்தனமான ஒரு அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, இதையெல்லாம் நம்ம என்னன்னு பண்ண முடியாது, பரிசுத்தாவியோடைய அபிஷேகம் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல வாசிச்சா நமக்கு தெரியும். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப எதனாலதான் நம்ம திரும்ப ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். தொடர்ந்து பாருங்க 25ஆம் வசனத்துல, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அப்ப என்னைக்கு நம்ம அவருடைய வசனத்துல நம்ம தெளிவாக இருக்கிறோமோ அந்த வசனத்துல உள்ள ஆவி, அதான் அவருடைய பரிசுத்தாவி. எங்கே அவருடைய ஞானம் அதிகமா நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அவருடைய வசனத்துல தான். இந்த வசனத்துல எவன் குளித்து எவன் அதுல தேறினவனாக இருக்கிறானோ அவன்கிட்ட என்ன இருக்கிறாரு, யார் இருக்கிறது, கட்டாயம் பரிசுத்தாவி இருக்கிறார். அவன் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக தாகமாக ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு பரிசுத்தாவி உள்ளே வருகிறார். அன்று வந்து இந்த வசனத்திற்குரிய அனைத்து விதமான எல்லா தாகங்களையும் எல்லா அர்த்தங்களையும் ரகசியங்களையும் சத்தியங்களையும் அவனுக்கு விவரித்து சொல்லுகிறார். இப்படிப்பட்டவைகளை நாம் புரிந்து கொண்டு எது உண்மையான பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பதை புரிந்து கொண்டு இன்று பேசப்படும் பல போலியான மாயையான இதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்கிறதுல இருந்து நாம் விடுபட்டு எது உண்மையான பரிசுத்தாவின் ஞானஸ்நானமோ அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. வெறும் சிலுவையில் அறையப்பட்டு தன் மரணத்தினால் அவர் எல்லாவற்றையும் ஜெயிச்சாருங்கிறது மட்டும் கிடையாது. அவர் வந்தது காரணம் பரிசுத்தாவியை நமக்கு கொடுப்பதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் பார்த்தோம். முழுவதுமாக இந்த வசனத்தில் நாம் தியானித்து கொண்டிருந்தால் அவருடைய பரிசுத்தாவியை நமக்குள் கொடுத்து அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி முடிவு பரியந்தம் நம்மை நிலைத்து நிற்பதற்காக நம்ம என்ன பண்றாரு, அந்த ஞானஸ்நானத்தை அதாவது பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை கொடுத்திருக்காரு. இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 கன்னிகைகள் ஓமை தான். 5 ஸ்திரீகள் வெறுமனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளக்கு அதாவது தீவட்டியை மட்டும்தான் எடுத்துட்டு போவாங்க, ஆனா எண்ணெய் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஆனா 5 கன்னிகள் புத்தி உள்ள கன்னிகைகள் எண்ணெயை சேர்த்து எடுத்து போவாங்க. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய உள்ள சபைகள் தான். வெறுமனே சர்ச்சுக்கு போறது, பேரளவுல இயேசுவை கும்புறது, இது எல்லாமே புத்தி இல்லாத தன்மை மட்டும்தான். யாரு வசனத்தோட சேர்த்து அவருடைய உள்ளத்தையும் அறிந்து அவருடைய சித்தத்தையும் அறிந்து பரிசுத்தாவியோடு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்களோ அதுதான் என்னையும் சேர்த்து கொண்டு போறது. எவன் ஒருவனுக்குள் உண்மையிலேயே பரிசுத்தாவி இருக்கிறானோ அவனால மட்டும்தான் முடிவு பரியந்தம் என்ன பண்ண முடியும், நிலைத்து நிற்க முடியும். அவர் வரும்போது தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தி மணமகனுக்கு நம்ம எதிர்கொண்டு போக முடியும். இதுதான் அவர் சொன்ன பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெறுவது. ஆனால் இன்று நம்ம பல பேரு எந்த ஞானஸ்நானத்தை மட்டும்தான் பெற்றிருக்காங்க, யோவான் ஸ்நானம் கொடுத்த வெறும் ஜலத்தினால் கொடுக்கப்பட்டுள்ள ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டுள்ளோம் என்று நினைக்கிறோம். அதை நம்ம புரிந்து கொண்டு எப்படி பரிசுத்தாவினால் நாம் நிறைவது, எப்படி ஞானஸ்நானம், எப்படி பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெறுவது என்பதை நாம் புரிந்து கொண்டு வசனத்தோடு நாம் வாழ்வோம், ஜெயிப்போம். அடுத்த சத்திய வசனத்துல இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்.